ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் எஸ்ஜி சூர்யா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக சேவை செய்து வருகிறேன். அதாவது திமுக இளைஞரணி மாநாடு எதுக்கு நடத்துனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இரண்டாவது, பொய்கள் மீது கட்டமைக்கப்பட்ட எதுவுமே உண்மையானதாக இருக்காது என்பது தான் இயல்பு. இப்போது இந்த மாநாடுக்கு ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க, என்னென்னா உலக கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்ற மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எதற்கு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பெற்றது அப்படின்றது அடிப்படை கேள்வி. அதற்கு கேட்டால் அதற்கு பதில் இல்லை. மேலே உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, வட மாநிலத்தில் பஞ்சாப் பகுதியில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், அவங்க யுனிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்ஸ் அவர்கள் விற்பனைக்கு விடுகிறார்கள். அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் 80,000 ரூபாய் பணம் கட்டி இது ஒரு உலக சாதனை புரிந்த மாநாடு அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக்ரான் மேக்ரான் கம்பெனின்னு சொல்கிற மாதிரி ஒரு போலி நிறுவனம். இப்போ எப்படி ஈவே ராமசாமி அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தது அப்படின்ற ஒரு பொய்யை இவர்கள் ஆண்டாண்டு காலம் பரப்பிவிட்டு, அது இப்போது பொய் என்று நிரூபணமாகி தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்ட யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த விருதை யுனெஸ்கோ கொடுத்த விருது அப்படின்னு இவர்கள் பொய் பரப்புரை செய்தார்களோ, எப்படி ஆஸ்திரிய நாட்டில் கருணாநிதி அவர்களுக்கு பணம் கொடுத்து ஒரு ஸ்டாம்பை ரிலீஸ் செய்துவிட்டு இவர் செய்த சேவைக்காக அந்த நாட்டு அரசாங்கமே இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் தபால் தலையை வெளியிட்டது என்று போய் சொன்னார்களோ, அதே மாதிரி இளைஞரணிக்கு ஒரு மகுடம் என்னவென்றால், இல்லாத ஒரு கம்பெனி கொடுத்த இல்லாத ஒரு சாதனையை இவர்கள் செய்த சாதனை என்று இப்போது அதை கூட அந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுன்றது சொல்லாமல் கின்னஸ் சாதனை அப்படின்ற பொய் பரப்புரையை செய்கிறாங்க. அப்போது எதற்காக சாதனை செய்தீர்கள்? அதிக மக்களை கூட்டினீர்களா? வேறு என்ன கூட்டினாங்க? அதிகபட்சமாக நீங்கள் சாதனைனா அதிக மக்களை கூட்டியதற்காக நீங்கள் அந்த விருதை வாங்கியிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அந்த இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது கிட்டத்தட்ட பாதி சேர்கள் காலியாக இருந்ததை நாமளே டிவியில் பார்த்தோம். அனைத்து இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் ஃபோன்லலாம் நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு பொய்யை அடிப்படையாக கொண்டு ஒரு மாநாட்டை நடத்தி அதில் நீங்கள் என்ன சாதிக்க முடியும்ன்றது தான் நம்மளுடைய கேள்வி. இரண்டாவது, அந்த மாநாட்டில் வாட்டர் பாட்டிலிருந்து அங்கே சமைப்பதற்கு வந்தவர்கள் வைத்திருந்த அண்டா முதற்கொண்டு அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளால் திருடப்பட்டு சென்றதை நம்ம வீடியோ காட்சிகளாக அனைத்து சேனல்களையும் நம்ம பார்த்தோம். அப்போது இவர்கள் மாநாடினுடைய கொள்கை கோட்பாடு என்ன, அதில் என்ன பேசப்பட்டது? இவர்கள் 8 ஆண்டுகளாக அரைத்த மாவையை அரைத்து கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம். நாங்கள் கேட்பது என்னவென்றால், 2021 நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதி என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் நீட்டை ரத்து செய்துவிடுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு 3.5 ஆண்டு காலம் முடிந்து கூட உங்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. எந்த மாணவர்களை நீங்கள் நீட்டுக்கு தயார்படுத்த வேண்டாம்னு சொன்னீங்களோ அதே மாணவர்களுக்காக இதே தமிழக அரசாங்கம் சிறப்பு கோச்சிங் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்போது இந்த இளைஞரணி மாநாட்டில் நீங்கள் மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பல்லவா கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம், எங்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஆகையால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்பார்களா, இல்லை அதே பொய்யை மீண்டும் மக்களிடம் சொல்லி ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்களா? இரண்டாவது, மாநில உரிமை, மத்திய உரிமை, இதெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பேசி பேசி புளித்து போன்ற ஒரு விஷயம். திமுகவை பொறுத்தவரை என்னவென்றால், அவர்கள் மத்தியில் ஆட்சி பகிர்வு அதிகார பகிர்வு செய்யும் போது ஒரு நிலையையும், அவர்கள் மத்தியில் ஆட்சி பகிர்வு செய்யவில்லை இன்னொரு நிலைப்பாடும் எடுக்கக்கூடியவர்கள் வல்லவர்கள். அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து இதே நிலைப்பாடு தான். அவர்கள் எப்போதெல்லாம் மத்தியில் ஆட்சியில் பங்கு கொள்கிறார்களோ, குறிப்பாக 17 ஆண்டுகள் 1996 2013 வரைக்கும், 1998-99 நீங்களாக 17 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். அப்போது இவர்கள் மாநில உரிமைகளுக்காக வைத்திருந்த கோரிக்கைகள் என்ன? ஆட்சி பகிர்வு செய்த போது மாநில உரிமைகளுக்காக இவர்கள் சாதித்தது என்ன? அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. இன்றைக்கி மத்தியில் இவர்களுக்கு ஆதரவு இல்லாமல், இவர்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கு கொள்ள முடியாத ஒரு ஆட்சி இருக்கிறதுனால இந்த மாநில உரிமைகள் மீண்டும் 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 பேசி மக்களை ஏமாற்றுவது இவர்கள் வாடிக்கை ஆகிவிட்டது. இப்போது 3.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் முதல்வராக இருக்கக்கூடியவர், அவர்கள் செய்த சாதனைன்னு ஒரு விஷயத்து கூட இந்த மாநாட்டில் பேசவே கிடையாது. மாறாக மத்திய அரசு அது செய்யவில்லை, அதிமுக இது செய்யவில்லை, மோடி இதை செய்துவிட்டார், நிர்மலா சீதாராமன் இதை செய்துவிட்டார்னு மத்திய நிதியமைச்சர் மிக கொச்சையாக அருவருக்கு தகையில் விமர்சித்த ஒரு கேலி கூத்தும் இந்த மாநாட்டில் நடைபெற்றது. அதை உதயநிதி அவர்கள் உட்கார்ந்து ரசித்து கொண்டு கை தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்போது எங்களுடைய கேள்வி என்னென்னா,
அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இவர்கள் யாருமே மோட்டிவேட்டடாக எந்த விஷயத்தையுமே நம்மளால் பார்க்க முடியவில்லை. எப்போதும் போல் ஒரு கூட்டம் பஸ்ஸில், வேனில் ஆட்களை கூட்டி வந்து அங்கே உட்கார வைத்து விட்டு ஒரு போலி ரெக்கார்டு, ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி ரெக்கார்டை உருவாக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்பயும் போல ஒரு உருப்படாத விஷயங்களை பேசிவிட்டு நிறைவடைந்த ஒரு மாநாடாக தான் திமுக இளைஞரணி மாநாடை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இது ஒரு நமுத்து போன ஒரு மிக்சராக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அதிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. தமிழகத்திற்கு அதனால் என்ன பிரயோஜனம்? தமிழக மக்களுக்கு இந்த மாநாடு நடந்ததால் என்ன பிரயோஜனம்? ஆனால் அவர்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனம். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆக்க போகிறாரு, அடுத்தது கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் அடிப்படுகிறது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுகிறது. அப்போ கருணாநிதி அவர்களுக்கு அடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி அவர்களுடைய அதிகார பங்கீடை உறுதி செய்வதற்காக நடைபெற்ற மாநாடாக தான் இந்த மாநாட்டை நாங்கள் பார்க்குறோமே தவிர அதனால் மக்களுக்கு எந்த பயனுமே எந்த காலத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சரானவுடனே என்ன சொன்னார்னா, 234 தொகுதியில் எல்லா இடத்துலையும் நான் ஸ்டேடியம் கட்ட போகிறேன், பிளே கிரவுண்டு கட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் இன்றை வரை அவர் அமைச்சராகி ஓராண்டு நிறைவடைந்து விட்டது. இந்த ஆட்சி 3.5 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது. ஒரு தொகுதியில் கூட ஒரு ஸ்டேடியமும் கட்டினதுக்கான நம்மளுக்கு பார்க்க முடியறது கிடையாது. இரண்டாவது, தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழக மாணவர்கள் போய் கலந்து கொள்வது வழக்கம். இந்த தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்பவர்களும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கும் அரசாங்க வேலை முதற்கொண்டு பல்வேறு வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் பல்வேறு போட்டிகளுக்கு, இந்த விளையாட்டுகளுக்கு செல்லலாம். ஆனால் இந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்திலிருந்து ஒரு மாணவர் கூட கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை, இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அமைச்சகம் அவர்கள் பேரை அனுப்புவதற்கு மறந்துவிட்டது. ஆகையால் 250 மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது தேசிய விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிட்டது. இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு. ஆக அவருடைய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை கூட செய்வதற்கு லாயக்கற்ற, திறமையற்ற, ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு அமைச்சராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய வேண்டும். அவர் துறையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பணிகளை செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரியான போலி வாக்குறுதிகளை கொடுத்து போலி கூட்டங்களை நடத்தி மக்களை ஏமாற்றுவது என்பது நீண்ட காலமாக கடந்து செல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஜனம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி.